السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 41 தடவை ஓதுவோம். அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ. இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடைகின்றது. நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான துஆக்களை குறிப்பிடுகின்றான். நபிமார்கள் ஓதிய துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இறைநேசர்கள் ஓதிய துஆக்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய ஏராளமான துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இந்த துஆக்களை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் நாம் இந்த துஆவை ஓதுவோம். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு துஆ. ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றியை பெற்று தரக்கூடிய ஒரு துஆ. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. இதனை நாம் 41 தடவை ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குவான். பிறந்த நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். என்ன துஆ என்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் நாம் இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குகின்றான்.